இன்றைக்கி 6th ஜூலை. இன்றைக்கி மும்பையில் ரெட் அலர்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. என்னோடய நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ என்னோடய நாள் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு. பிகாஸ் இன்றைக்கி எனக்கு 7 மணிக்கு ஷிஃப்ட்டு. ஸோ 5:50க்கெலாம் கேப் வந்துட்டேன். எங்கள் ஏரியாவில் பயங்கரமாக தண்ணி நிறைஞ்சிருக்கிறதுனால கேப் உள்ளே வராதுன்ட்டாங்க. ஸோ மெயின் ரோட்டுக்கு தான் போனேன். அண்ட் மெயின் ரோட்டுக்கு போனதில் அங்கே இன்னும் தண்ணி நிறைஞ்சிருக்கு. பட் கேப் இருந்ததுனால நான் சேஃபாக ரீச் ஆகிட்டேன். அண்ட் டிராஃபிக்கும் இல்லை. பிகாஸ் ஏர்லி மார்னிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். ஸோ ஆஃபீஸ் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு கேஃபிட்டேரியாவில் போய்ட்டு அப்புறம் எல்லோரும் ஒரு ஆளாக வந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன அதுன்னு விசாரிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு சரி லன்ச் பண்ணலாமே அப்படின்ட்டு அம்மா கொடுத்த டிஃபன் ஓப்பன் பண்ணால் உள்ள சிக்கன் குழம்பு அண்ட் ரைஸ். ஸோ நல்லா இந்த மலைக்கு நல்லா சுட சுட சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனில் சூடு பண்ணிவிட்டு நல்லபடியாக சாப்பிட்டோம். ஸோ கூட கலீக்ஸும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ அவங்களுக்கு இந்த சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம வைக்கிற சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அவங்க அதை நல்லா எல்லாமே நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி மும்பையில் எப்படி சிச்சுவேஷனுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் விட்டுட்டாங்க. ஸோ சரி எப்போவுமே கேபில் தான் போவோம். பட் இன்றைக்கி சீக்கிரமாக விட்டதுனால பை ஓன் போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ சரி நம்ம நடந்து கொஞ்ச நேரம் தூரம் போகலாம். பிகாஸ் என்றைக்குமே நம்ம வண்டியில் போகும்போது தான் இந்த வியூலாம் பார்த்துருக்கோம். பக்கத்தில் போய் பார்த்ததில்ல. சரி இன்றைக்கி நடந்து போய் இந்த வியூவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படி பக்கத்தில் போயிட்டு நல்லா இந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மலை, அந்த காற்று, அந்த வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி டெய்லி இப்படியே நடந்து போகலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி அப்படியே ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் வந்து சேர்ந்தோம். ஸோ நாங்கள் வந்ததும் ட்ரெயினும் வந்துச்சு. ட்ரெயின்லேருந்து ஒரு மலையை ரசிக்கிறது ஒரு அழகு தான். ஸோ மும்பையில் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு அழகு. அதுவும் மலையோடு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது சூப்பரான ஃபீல். ஸோ ட்ரெயின்லேருந்து அப்புறம் ஆட்டோ பிடிச்சி நான் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன். ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்தா அதுக்கு மேலே தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஸோ என்னோடய தம்பி வந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்கள தான் என்னோடய பேக்கு குடம்லாம் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது பார்த்தா வண்டியெல்லாம் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிட்டு. பிகாஸ் தண்ணிலாம் வண்டிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு. அது முட்டி அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு. இந்த இடத்த பாருங்களேன் எப்படி நிறைஞ்சிருக்குன்ட்டு. அந்த அங்கிள் பாருங்கள் எப்படி நடந்து வராங்கன்ட்டு. அந்த அங்கிள் முட்டிக்கு மேலே தண்ணி இருக்கும் போல் அந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஸோ எப்படியோ சேஃபாக வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு இன்றைக்கி.